நேயர்கள் அனைவரையும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியினுடைய ஏனென்ற கேள்வி விவாத நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். தோழர்களே, மாறி வரக்கூடிய தமிழக களத்தில் எதிர்பார்க்காத சில நிகழ்வுகளும் அதிர்ச்சி தரக்கூடிய சில நிகழ்வுகளும் கூட்டணியில் மட்டுமல்ல, சேர்க்கை, மூத்த தலைவர்கள் இடம் மாறுவது என்று பல விந்தையான நடவடிக்கைகள் தமிழக அரசியலில் தொடர்வதை நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. தமிழ்நாட்டு அரசின் ஒட்டுமொத்த தீய சக்தி என்று யார் திராவிட முன்னேற்றக் கழகத்தை விமர்சித்தார்களோ, கனவில் எண்ணி பார்க்காத சில சேர்க்கைகளும் கூட இன்று காலையிலிருந்து நமக்கு புலப்படுகிறது. கிடைத்த பொருளை தகுதியானவர்களிடத்தில் ஒப்படைக்காமல் தகுதியான ஒருவர் இல்லாத ஒரு சூழ்நிலையில்தான் இது மாதிரி அதிமுகவின் பல மூத்த தலைவர்களுக்கு ஏற்பட்ட ஒரு துன்பியல் நடவடிக்கையாகவே இன்று முழுவதும் தமிழகம் முழுவதும் பல்வேறு கட்சிகளில் பேசப்பட்டு வருகிறது. இதற்கிடையிலே அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் திருமதி சசிகலா அம்மையார் அவர்கள் தொடர்ந்து தமிழ்நாட்டின் பல பகுதிகளில் விளிம்பு நிலை மக்கள், மத்திய தர மக்கள், தினக்கூலிகள், அதிமுகவின் அடிப்படை தொண்டர்கள், எதுவுமே எதிர்பார்க்காத தொண்டர்கள், சாறை சாறையாக போயஸ் கார்டன் ஜெயலலிதா அவர்கள் அம்மா அந்த இல்லத்திற்கு வருவதையும் சந்திப்பதையும் நாங்கள் தொலைக்காட்சியிலே அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இதுகாரம் பேசப்படாத பொருளாக இருந்த பத்திரிகையாளர்களும் ஊடகவியலாளர்களும் 24ஆம் தேதி என்ன நடக்கப் போகிறது என்ற யூகத் தகவல்களை பல வலைத்தளங்களில் பேசிக்கொண்டிருப்பதையும் பார்க்கிறோம். உண்மையிலேயே அதிமுக என்கின்ற இந்த மாபெரும் இயக்கத்தின் எதிர்காலம் குறித்து பேசப்போகிறோம். களம் காண்போம். அம்மாவினுடைய ஆட்சி அமைக்க தொண்டர்களிடையே புரட்சி தாய் சின்னம்மா உறுதி. இன்றைக்கு அதிமுகவினுடைய வழக்கறிஞர், கண்ணியத்துக்குரிய அன்பு சகோதரர் இளந்தமிழ் ஆர்வன் அவர்கள், ஐயா வாங்க. எமது அரசியல் விமர்சகர் நாஞ்சில் ராமன் அவர்களோடு திராவிட இயக்க ஆய்வாளர் மரியாதைக்குரிய துரை கருணா, ஐயா வாங்க. முதல்ல இளந்தமிழ் சார், நான் ஒரு சின்ன விஷயத்த சொன்னேன், இப்போ பேசணுங்கிறக்கா நீங்கள் என்ன பேச போகிறீங்க சொல்லுங்க. அதான் நீங்கள் குறிப்பிட்டதைப் போல அரசியல் தளத்தில் நிகழ்கின்ற அந்த இடப்பெயர்வுகள் இருக்கு இல்லையா? ஆமாம், அது கூட்டணியாக இருந்தாலும் சரி, சரி, எதிரணியில் போய் சேரக்கூடியவர்கள் அல்ல சேரப்போகிறார்கள் என்கின்ற அந்த செய்தியெல்லாம் வந்து மிகுந்த வேதனையையும் அதிர்ச்சியையும் அளிக்கக்கூடியதாகத்தான் இருக்குது. ஆனால் அதைவிட வேதனை தரக்கூடிய விஷயமாக, அதிர்ச்சி தரக்கூடிய விஷயமாக இந்த விளம்பர மாடல் திமுகவினுடைய அரசு நடக்கக்கூடிய அந்த விதத்தை பார்க்கும் பொழுது இன்னும் மனசு வெம்புகிறது. என்ன சொன்னால், இப்போ கடந்த ஒரு 4-5 நாட்களாக பார்த்திங்கன்னா எல்லா பத்திரிகைகளிலும் ஆங்கிலம், தமிழ் எல்லாம் ஃபுல் பேஜ் விளம்பரம், ஃப்ரண்ட் பேஜில் ஆல் எடிஷன் கொடுக்குறாங்க. இது எத்தனை நூற்றுக்கணக்கான கோடியா இல்லை 1000 கோடி செலவாயிருக்குமா என்பது தெரியவில்லை. முழுக்க அரசின் செலவு தானே? ஆமாம், அரசனுடைய சாதனைகளை சொல்லிக் கொள்கிறோம் என்று சொல்லி. அதே மாதிரி தொலைக்காட்சிகளில் விளம்பரம், சோஷியல் மீடியாவில் யூடியூப் சேனல்ஸ்களில் ஏராளமான விளம்பரங்கள். இப்போ இதனுடைய தயாரிப்பு எப்படி நடந்தது, முதலமைச்சருக்கு இவ்வளோ இதில் நடிப்பதற்கு எங்கேருந்து நேரம் கிடைத்ததுங்கிறது இன்னொரு வியப்பான விஷயமா இருக்குது. அவர் அதை நடிக்கத்தான் செய்கிறார். ஒரு செட்டு போட்டு உட்கார வச்சு அவருக்கு எழுதி கொடுத்த அந்த வசனங்களை பேசி கையை காலை ஆட்டி அவர் வந்து நடித்து காட்டுகிறார். இந்த அளவுக்கு நேரம் எங்கே இருக்குது? இப்போ இதெல்லாம் நேரம் செலவழித்து கொண்டிருந்தால் தமிழ்நாட்டில் ஆட்சி, சட்டம் ஒழுங்கு எப்படி நடக்கும், நிதி நிர்வாகத்தை எப்படி சீர் செய்வது, மக்களுக்கு தேவையான விஷயங்களை எப்படி நடைமுறைப்படுத்தி கொடுப்பதுங்கிறதெல்லாம் நடக்காமல் 5 வருஷம் ஓடியே போச்சு. அதற்கு காரணம் அண்ணன் துரைக்கரன் அவர்கள் எல்லா விவாதத்திலையும் சொல்லுவாங்க, எதிர்க்கட்சி தன்னுடைய வேலையை செய்ய முடியாத அளவுக்கு வந்து சிதறி கிடக்கிறது. எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கட்சிக்கான அந்த பணியை சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவராக ஆற்றினாரா என்று கேட்டால் அதற்கு விடை இல்லை. எந்த விதமான மக்கள் பிரச்சனையும் அவர் வந்து எடுத்து பேசியதில்லைங்கிற ஒரு வருத்தத்தை சொல்கிறார். அது மட்டுமல்லாமல் எதிர்க்கட்சி எத்தனை சீட்டு எடுத்து சட்டமன்றத்துக்குள் இருக்காங்க என்பதை காட்டிலும் களத்தில், மக்கள் மன்றத்தில் மக்களிடையே நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு, மக்களுடைய பிரச்சனைகளுக்காக என்ன போராட்டம் நடத்துகிறார்கள், எப்படி களத்தில் நிற்கிறார்கள் என்பது தான் அந்த எதிர்க்கட்சியினுடைய வலிமையை காட்டும். அதுதான் ஒரு
ஆளுங்கட்சியை நெறிப்படுத்தக்கூடிய ஒரு சக்தியாக இருக்கும். அது இப்போ தமிழ்நாட்டில் மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய மறைவிற்கு பின்னால் கழகம் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலையில் இந்த கடமைகளை ஒரு எதிர்க்கட்சியாக செய்ய தவறியதாக பார்க்கிறோம். இந்த மாதிரியான ஒரு நிலையை மாற்ற வேண்டும். அது கழகத்தில் இருக்கக்கூடிய இந்த சிதைவுகள் மட்டுமல்லாமல் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய திமுக மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாமல் தங்கள் பைகளை நிரப்பிக்கொள்ளக்கூடிய, சட்டம் ஒழுங்கை கவனிக்காத ஒரு மோசமான நிர்வாகத்தை கொடுக்கக்கூடிய இந்த விஷயத்தை மாற்றி அமைக்கணும் என்று சொல்லி கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் தொடர்ந்து ஒருங்கிணைய வேண்டும் என்று சொல்லி பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்து யாரையும் கடுஞ்சொல் கொண்டு விமர்சனம் செய்யாமல், ஏன்னா எல்லாத்தையும் ஒரு குடைக்கு கீழ் கொண்டு வர வேண்டும் என்பது சாதாரண விஷயம் கிடையாது. கண்டிப்பாக வாய்க்கு வந்தபடி எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று பிறரை எடுத்தறிந்து பேசிவிட்டு அவர்களை ஒன்றிணைப்பேன் என்று சொல்வதில் எந்த அர்த்தமும் இருக்காது என்பதனால மிகுந்த ராஜதந்திரத்தோடு சாதுரியமாக பொறுமையாக சில நகர்வுகளை செய்து இன்றைக்கு ஒரு நிலையை எட்டி இருக்கிறது. இந்த சிக்கல் ஒரு நிலையை எட்டி இருக்கிறது. அப்போ இதற்கான மாற்று வைத்தியம் என்ன என்பதை மிக தெளிவாக மிக ஆழமாக சிந்தித்து தமிழ்நாடு முழுவதும் இருந்து பல்வேறு மாவட்டங்களிலிருந்து சென்னைக்கு கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களை சந்தித்து தங்களுடைய உள்ள குமுறல்களை எடுத்து வைக்கக்கூடிய தொண்டர்களை, நிர்வாகிகள், அது மாதிரி பொது தளத்திலிருந்து வரக்கூடிய மகளிர் குழுக்கள், இளைஞர்கள் அமைப்பு இதெல்லாம் பார்த்து விவசாய அமைப்புகள் தங்களுடைய குமுறல்களை கொட்டுகிறார்கள். இப்போ கழகம் துண்டுபட்டு கிடக்கிறது, தமிழ்நாட்டில் ஒரு காட்டாட்சி நடக்கிறது, இதை மாற்றி அமைக்க வேண்டும் என்றால் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் களத்தில் இறங்க வேண்டும் என்று. புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களும் அப்படி தன்னை சந்திக்கக்கூடிய அந்த மக்களிடத்திலே, நிர்வாகிகளிடத்திலே தொடர்ந்து எப்படிப்பட்ட கடுமையான பாதைகளை ஆரம்பத்திலிருந்து ஒரு 40 ஆண்டு காலமாக கடந்து வந்திருக்கிறோம். மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்களோடு எப்படி தோளோடு தோள் நின்று சவால்களை சந்தித்து அதெல்லாம் வெற்றி அடைந்து களம் கண்டோம் என்பதை சொல்லி நான் ஒருபோதும் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த நிலையிலிருந்து பின்வாங்க போவதில்லை. பின்வாங்குதல் என்பது எள்முனை அளவும் அதுக்கு வாய்ப்பில்லை. ஒரு திடமான, மிகுந்த வலிமையான, ஒரு உறுதியான முடிவை எடுத்து அதனை அநேகமாக 24ஆம் தேதி இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய 78ஆம் பிறந்த நாள், அது கமுதிக்கு அருகில் இருக்கக்கூடிய அந்த கோட்டை மேட்டில் நடக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சியிலே ஒரு மிகப்பெரிய அறிவிப்பை செய்வார்கள் என்று நான் எதிர்பார்க்கிறேன். அப்படி ஒரு முடிவை எடுத்து ஒரு நகர்வை செய்கின்ற பொழுது இப்போ நம்ம வேதனைப்பட்டு அதிர்ச்சியில் பேசி கொண்டிருக்கிறோமே, இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த விளம்பர மாடல் திமுக அரசாங்கத்தினுடைய அழிச்சாட்டியம், அதே மாதிரி தன்னுடைய பொறுப்பை மறந்து வாழாது இருக்கக்கூடிய எதிர்க்கட்சியாக செயல்படக்கூடிய எடப்பாடி தலைமையில் இருக்கக்கூடிய அமைப்பு செயல்படாமல் இருப்பது, இங்கே வேதனையெல்லாம் மாற்றி அமைப்பதற்கு ஒரு மாமருந்தாய் கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களுடைய அறிவிப்பு, நடவடிக்கை இருக்கும் என்று எதிர்பார்ப்போம் என்பதை என்னுடைய முதல் கட்ட கருத்தை நான் தெரிவிக்கிறேன். திராவிட இயக்கத்தினுடைய ஆய்வாளர் ஐயா, உங்களுடைய கருத்தை வையுங்கள். இப்போ திரு துரைக்கண்ணா, இப்போ எப்படின்னா மக்களிடத்தில் நாங்கள் பேசுகிறோம், நாம் யாரென்று தெரியாமலும் மக்களிடத்தில் பத்திரிகையாளர்கிட்ட பேசுகிறோம். ஆனால் அடிப்படையாக பாசம் கொண்ட அதிமுக தொண்டர்கள் இருக்கிறாங்க பாருங்களேன், அவர்களுக்குள் ஒரு மகிழ்ச்சி தெரிகிறது. பல பகுதிகளிலேருந்து நம்மக்கிட்ட பேசுகிறாங்க, ஃபோனில், டெலிஃபோனில். ஏன்னா டோட்டலாக கடந்த 10 வருஷமாக இந்த தோல்வியை பார்த்து துவண்டு ஏதோ ஒரு பெரிய மன உளவியல் பாதிப்பில் அவங்க வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியுது. இன்றைக்கு மாற்று முகாம்களும் இருந்து என்ன நடக்கப் போகிறது, என்ன அறிவிப்பு இருக்க போகிறது, இது ஏற்படுத்த போகிற ஒட்டுமொத்த இம்பேக்ட் ஒரு டிராஸ்டிக்காக இருக்குமா பொலிட்டிக்ஸை அப்படின்னெல்லாம் சொல்லப்படுது. நீங்கள் ஒட்டுமொத்தமாக எப்படி பார்க்குறீர்கள்? கடந்த 1972ஆம் ஆண்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கிய பொழுது இது தொண்டர்களுக்கான பேரியக்கம் என்று புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அதை கொண்டு வந்தாங்க. 76 அனைத்து இந்திய அண்ணா திமுக என்று தேசிய கட்சியாக அது மருவி 77, 80, 84 3 சட்டப்பேரவை தேர்தலில் ஒரு ஹாட்ரிக் வெற்றி, மகத்தான வெற்றியை பெற்றார். கிட்டத்தட்ட 7 முறை ஆட்சி கட்சியாக இருந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு 53, 54 ஆண்டுகளில் ஒரு மிகப்பெரிய பின்னடைவை, சரிவை சந்தித்து விட்டது என்பது வேதனைக்குரிய விஷயமாக தான் நான் பார்க்கிறேன். இந்த 50, 54 ஆண்டு கால இந்த அரசியலை மிக அணுக்கமாக இருந்து பார்த்தவன் என்கிற முறையில் இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் செல்லுகிற பாதை உண்மையிலேயே மன அழுத்தத்தை, மன வேதனையை தான் கொடுக்கிறது அப்படின்னு பார்ப்போம்.
திராவிட முன்னேற்றக் கழகத்தை ஆட்சி அதிகாரத்திலிருந்து அகற்ற வேண்டும், அரசியல் களத்திலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்றுதான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் அம்மா செல்வி ஜெயலலிதா அவர்களும் வாழ்நாள் முழுவதும் பாடுபட்டார்கள். இன்றைக்கு திமுக ஆட்சிக்கு வருவதற்கு வழிகோடுகிற வகையில் நடந்து கொள்கிறார்கள் என்கிற பொழுது உண்மையிலே ஜீரணிக்க முடியாத அளவுக்கு வேதனை இருக்கிறது. மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய திரு ஓபிஎஸ் அவர்கள் எடுத்த இந்த நிலைப்பாடு என்பது எவராலும் ஏற்க முடியாது. அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் பயணிக்கிற எந்த தொண்டனாலும் ஏற்க முடியாது என்பதுதான் என்னுடைய பார்வை. அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய முதன்மை பொறுப்பில் பொதுச் செயலாளர் என்கிற பொறுப்பில் ஒருங்கிணைப்பாளராக அவரும் இணை ஒருங்கிணைப்பாக எடப்பாடி பழனிசாமி இருந்தார்கள். 3 முறை முதலமைச்சராக இந்த இயக்கத்திலே பயணித்தவர், 10 ஆண்டுகளுக்கு மேலாக கட்சியின் பொருளாளராக இருந்தவர், ஒரு நேர் எதிரடையான தீய சக்தி என்று புரட்சித் தலைவர் காலத்திலும் அம்மா காலத்திலுமே அடையாளப்படுத்தப்பட்ட அந்த இயக்கம் மீண்டும் ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்பது எந்த அளவிற்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியது என்பதுதான் நமக்கு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. இந்த நிலைப்பாட்டை உருவாக்கியது எடப்பாடி பழனிசாமியும் பாரதிய ஜனதா கட்சியும் என்பதிலே மாற்று கருத்தே இல்லை. அவரை நம்ப வைத்து ஏமாற்றி விட்டார்கள். சட்ட ரீதியாகவும் தேர்தல் ஆணையத்தின் மூலமாகவும் காத்து கிடந்து ஒரு கட்டத்தில் முடியவே முடியாது, ஒருங்கிணைப்பு சாத்தியமில்லை என்று வருகிற பொழுது இந்த கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பேய்க்கு பயந்து பிசாசுகிட்ட போய் அடைக்கலாங்கின மாதிரியான ஒரு நிலையை தான் இன்றைக்கி பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. சட்டப்பேரவையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் பேசிய உசிலம்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மா வழியில் திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி மீண்டும் அமையும் என்பது உண்மையிலேயே ஒரு வேதனையின் உச்சம் அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்குறேன். அதைத் தொடர்ந்து திரு ஓபிஎஸ் அவர்களும் முதலமைச்சரை சந்தித்தது, பலமுறை சந்தித்திருக்கிறார். அதெல்லாம் மரியாதை நிமித்தமான சந்திப்பு என்று கடந்து போனோம். ஆனால் இப்போ இந்த சந்திப்பு என்பது அவர் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இணையப் போகிறாரா அல்லது திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு வெளியிலிருந்து ஆதரவு தெரிவிக்கப் போகிறாரா என்பது இதுவரைக்கும் நமக்கு தெரியல. வலைத்தளங்களில், காட்சி ஊடகங்களில், பல்வேறு பகுதிகளில் அவர் திமுகவில் இணைவதற்கு கூடுதல் வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி செய்திகள் இருக்கிறது. நான் இன்னும் கூட நம்புகிறேன் திரு ஓபிஎஸ் அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டை எடுக்க மாட்டார் அப்படின்னா இன்னும் நான் அவர் இணைந்த அந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரும் வரையிலும் அந்த நிலைப்பாட்டில் நான் உறுதியாக இருக்கிறேன். அவரோடு கிட்டத்தட்ட 10-30 ஆண்டுகளாக நான் மிக அணுக்கமாக இருந்தவன் என்கிற முறையிலே இந்த நிலைப்பாட்டிற்கு அவர் உடன்பட மாட்டார் என்று தான் இன்றும் கூட நான் நம்பிக்கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு இவர் வெளிப்படையாக அறிவிச்சிட்டார், மீண்டும் திராவிட முன்னேற்றக் கழகம் தான் ஆட்சிக்கு வரணும். பிரதான எதிர்க்கட்சியான திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவுமே இந்த திமுக ஆட்சி வந்தால் பரவாயில்லை என்கிற போக்கில் இருக்கிறாங்களோ அப்படின்னு தான் பார்க்குறோம். இதுவரையிலும் கூட்டணியை பலப்படுத்தவில்லை, கட்சியை ஒருங்கிணைக்கவில்லை. என்டிஏவுக்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கிற எடப்பாடி பழனிசாமி அந்த என்டிஏவில் பயணித்த அரசியல் கட்சிகளையும் அரவணைத்து செல்லவில்லை. திராவிட முன்னேற்றக் கழகம் அவர்கள் கூட்டணி 2018-2019 மிக அணுக்கமாக இருந்து வருகிறார்கள். கூடுதல் பலமாக தேமுதிகவை அவங்க தன்னுடைய கூட்டணியில் இணைச்சிட்டாங்க. இன்றைய தினம் திரு ராமதாஸ் அவர்களையுமே சந்தித்து பேசியதாக அவருடைய ஆதரவாளர்கள் பேசியதாக இருக்கிறது. நாங்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்து விடுவோம் என்று தொடர்ந்து பேசி வருகிற திராவிட முன்னேற்றக் கழகம் தன் கூட்டணியை மேலும் மேலும் பலப்படுத்துவதற்கான வேலைகளில் ஈடுபடுறாங்க. இந்த ஆட்சியை 7வது முறையாகவும் கொண்டு வந்து விட வேண்டும் என்று ஒவ்வொரு அமைச்சர்களுக்கும் 10 தொகுதி 15 தொகுதின்னு கொடுத்து அந்தந்த தொகுதிக்கு 20 கோடி 30 கோடின்னு பணத்தை கொடுத்து ஒரு வாக்குக்கு 2000 என்று அவர்கள் களப்பணியில் தீவிரமாக இறங்கிவிட்டார்கள். அதை வீழ்த்தி ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்று மரியாதைக்குரிய சின்னம்மா திருப்பதி வி.கே. சசிகலா அவர்கள் தான் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார். தீய சக்தி திமுகவை விரட்டி அடித்து அம்மாவின் தலைமையிலே ஆட்சி அமைப்போம் என்று.
அவருடைய முயற்சி பாராட்டத்தக்கது, வரவேற்கத்தக்கது. இதில் என்னுடைய கருத்து என்னென்னா, 2021ஆம் ஆண்டு மீண்டும் கழகம் ஆட்சி அமைக்க வேண்டும், நான் தற்காலிகமாக ஒதுங்கி இருக்கிறேன் என்று அவர் ஒதுங்கினார். 2021 தேர்தலுக்கு தோல்விக்கு பிறகு நேரடியாக அரசியல் களத்திற்கு திருமதி சசிகலா வந்திருக்க வேண்டும். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு மிகப்பெரிய பின்னடைவு, சரிவு, தோல்வி வந்தது. அப்போதாவது களத்தில் இறங்கி தன்னுடைய ஆதரவாளர்களை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா காலத்திலிருந்து இந்த 30-38 ஆண்டுகளாக இவர் அந்த மரியாதைக்குரிய அம்மா செல்வி ஜெயலலிதா அவர்களோடு பயணித்த அந்த காலகட்டங்களில் அவரோடு பயணித்தவர்களை ஒருங்கிணைத்து ஒரு வலிமை மிக்க சக்தியாக இதை கொண்டு வந்திருந்தால் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் திமுகவை வீழ்த்துவதற்கான வலிமை மிக்க சக்தியாக இருந்திருக்கும். காலம் கடந்தாலும் பரவாயில்லை, அவருடைய முயற்சி வெற்றி பெற வேண்டும், வெற்றி பெறும் என்று நம்புவோம். இதுதான் என்னுடைய முதல் கட்ட கருத்து. திரு ராமன் சார், இப்போ திராவிட இயக்கத்தினுடைய ஆய்வாளராக துரை கருணாவும் நம்முடைய இளந்தமிழும் நிறைய விஷயத்த சொன்னாங்க. அவங்களுக்கு ஏன் அந்த வலியும் வேதனைன்னா, நம்ம மற்ற விஷயத்தை பற்றி பேச வேண்டிய தேவையில்லை, நம்ம வீட்டு விவகாரத்தை பேசுவோன்ன மாதிரி அவங்க பேசுகிறாங்க. இவ்வளோ பெரிய ஒரு மாபெரும் இயக்கம், நல்லா கவனிங்க, உங்களுக்கு தெரியும், இவ்வளோ பெரிய மாபெரும் இயக்கம். ஐயா துரை கருணா சொன்னாங்க, 73க்கு அப்புறமே மாயத்தேவருடைய வெற்றியை பெற்றுவிட்டது. 76ல் தனியே நிற்கும்போது, 77ல் பசுங்கன்றுலாம் நிற்கும்போது மகத்தான வெற்றி, 80ல் மகத்தான வெற்றி, 84ல் மாபெரும் வெற்றி, 84ல் புரூக்ளினில், டிசம்பர் 24 வந்து வெற்றியோடைய மரணம். இது ஒன்று புரிஞ்சுக்கிடுங்க. அப்புறம் அம்மா மிகப்பெரிய அழிச்சாட்டியங்களுக்கு இதே திமுக 11ல் உச்சபட்ச லெவலுக்கு போச்சு, மொனோபோலியாக போயிட்டு எல்லாம் கேபிள் எல்லாம். மதுரையில் அம்மா வந்து பேச ஆரம்பித்தாங்க. கடைசியில் மரணமும் அவர்களுக்கு எப்போ வந்துச்சு, அந்த உயர்ந்த பதவியில் தான் மறந்தாங்க. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் அந்த பதவியில் தான் இருந்தார். பேரறிஞர் அண்ணா அவர்களும் அப்படித்தான். இதெல்லாம் நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். இப்போ இப்படிப்பட்ட ஒரு இயக்கம் எல்லாரும் வந்து கதவை தட்டுவான் பார்க்குறதுக்கு, மேடம் ஜெயலலிதா என்ன சொல்ல போகிறாங்கன்ட்டு. இந்த இயக்கத்தில் 3 முறை முதல்வராக, அவர் கட்சியினுடைய அடிப்படை தொண்டராக அவர் இருக்கிறார். அவருடைய வேதனையெல்லாம் பகிர்ந்து கொள்கிறார். நீங்கள் இதெல்லாம் இணைத்து உங்கள் பார்வை எப்படி சார்? இளந்தமிழ் ஆர்வலர் அவர்களும் நம்முடைய திராவிட அரசர் துரை கருணா அவர்களும் சொன்ன 2 கருத்துக்களும் உண்மையான கருத்துக்கள். காரணம், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கட்சி இப்படிலாம் இருந்த கட்சி இன்றைக்கி இந்த திமுக கையில் ஆட்சியை கொடுத்துக்கிட்டு, இந்த கட்சியில் அம்மாவுடைய ஒரு நல்லாட்சி விரும்பக்கூடிய கட்சியோட உயர்ந்த பதவியில் இருக்கிற சில தலைவர்கள் கூட இன்றைக்கி திமுக முதலமைச்சர் சந்தித்து நலந்தானா, உடலும் உள்ளமும் நலந்தானா சந்திக்கிறாங்களே, எனக்கு எப்படி இதை ஏற்றுக்கிட்டது, எப்படி இதை ஜீர்ணிக்க முடியும்னு அவங்க 2 கூட வேதனை தெரியுறது. காரணம் என்னென்னா, ஜெயலலிதா அம்மா முதலமைச்சர் காலகட்டத்தில் அவங்க இருக்கிறது வரைக்கும் பார்த்திங்களா, சாதாரண ஒரு திமுக காரங்களோ அல்லது எதிர்க்கட்சி வரிசையில் இருக்கக்கூடிய அதிமுக எதிரான ஒரு நிலைப்பாடில் உள்ளவங்க வீட்டில் ஒரு திருமண நிகழ்ச்சியில் போனால் கூட நீங்கள் அங்கே மொய் எழுதி ஃபோட்டோவில் புகைப்படம் வந்தால் அதே உள்கட்சிக்காரங்க எடுத்து, அம்மா பாருங்கள் துரோகி கூட போய் லிங்க் ஆகிருக்கான் பாருங்கன்னா, அடுத்த செகண்டே கட்டம் கட்டி பேப்பரில் செய்தி வரும், இன்று முதல் கழக கண்மொழி யாரும் அவருடன் தொடர்பு வைக்க வேண்டாம் என்று இருந்த இந்த கட்சி. அப்படி இருந்த கட்சி இன்னைக்கு இந்த கட்சியை ஏன் ஒருங்கிணைக்காமல் ஆகிப்போச்சு என்ன நிலைப்பாடு எல்லாருக்கும் ஆதங்கிறது. காரணம் என்ன, இன்றைக்கி இந்த கட்சியில் இன்றைக்கி அதிமுகவில் எம்ஜிஆர் அவருடைய பிள்ளை போன்றவர்களும் ஜெயலலிதா அம்மாவுடைய உண்மையான விசுவாசி போன்றவர்களும் இன்றைக்கி பெரிய பதவி இருந்துக்கிட்டு இன்றைக்கி திமுக சார்பில் உள்ள அங்கே கட்சியில் இணைகிறாங்க, இன்னொரு கட்சியில் இணைகிறாங்க. ஆனால் இதுக்கு காரணம் என்னென்னா, அவங்க இணையத்தில் இன்னொரு விஷயம், இதை ஒருங்கிணைக்கிறதுக்கு யாரும் கிடையாது, குட் ஸ்டாட் படி கிடையாது. அப்போ இது யார் மானிட்டரிங் பண்ணது? இதனால தான் 5 ஆண்டு காலம் தேக்கத்தெளிவி சின்னம்மா சொல்கிறாங்க, இந்த பாருங்கள் சண்டை போடாதீங்க, குடும்பம்னா பிரச்சனை இருக்க தான் செய்யும், உங்களுக்குள் நமக்குள்ளே பேசி தீர்ப்போம். ஆகவே நம்முடைய பிரச்சனை எதிர்நிலையில் உட்கார்ந்த கூட நீ சௌக்கியமா நான் சௌக்கியமானு சொன்னால் அப்போ மக்கள் நம்மளை வேறு மாதிரி ஒரு தவறான நினைப்பாங்க. இந்த மாதிரி எங்கேயா பார்க்குறீங்கன்னு சொல்லி எவ்வளோ வாட்டி சொல்லி பார்த்தாங்க. ஆனால் இவர்கள் கேட்பதாக இல்லை. இப்போ என்ன பண்ணுறாங்க, ஒரு 3 முறை முதலமைச்சராக இருந்த கொண்டு அதிமுகவுடைய பில்லரான இருக்கக்கூடிய ஓபிஎஸ் இன்னைக்கு முதலமைச்சர் சந்தித்து மீண்டும் திமுக தான் ஆட்சி வரும்னு சொன்னால் இதுக்கு மேலே என்ன இருக்கணும்னு சொல்லுங்கள். ரெண்டாவது, செங்கோட்டையன் அவர்கள் பல தலைவர்கள் திமுகவில் போகிறாங்க, தாவேக்கில் போகிறாங்கன்னா, அப்போ இது என்ன கட்சி? அப்போ கட்சின்னு அதிமுக நிலைப்பாடு என்ன, கதிகலங்கி நிற்குது. களத்தினுடைய களப்பணிகள் மக்களும் தொண்டர்களும்
ஓட்டு போட ரெடியாக இருக்கிறாங்க. ஆனால் நிர்வகிக்கக்கூடிய தலைவர்கள் இங்கு என்ன செய்யறதுக்கு ஏது செய்யணும் யூனிட் இல்லாமல், ஒரு மானிட்டரிங் இல்லாமல், ஒரு ஒருங்கிணைப்பு இல்லாமல் செல்கின்றார்கள். ஒரு கேள்வி, நீங்கள் சொன்ன தலைவர்கள்லாம் சாதாரணமான அல்ல. ஓபிஎஸ் இருக்கட்டும், செங்கோட்டையனாக இருக்கட்டும், வைத்திலிங்கமாக இருக்கட்டும், இன்னும் நிறைய எக்ஸெட்ரா. ஆனால் பழனிசாமிக்கு இதை பற்றி வெளியே இருந்து பேசுகிற பத்திரிகையாளர் உங்களுக்கு இருந்த ஒரு ஆவாவும் ஒரு இதுவும் இல்லையே, இருக்குதா? இதுக்குள்ளே கால நேரம் வரும்போது அதுவும் சொல்லுவோம் சார். இதுக்குள்ளே இருக்கிற உள் விவகாரங்கள் காலம் நேரங்கள் வரும்போது கணிந்துரும், அதையும் நம்ம சொல்கிறோம். ஆனால் இது அனைத்தும் தேகத்தெளிவு சின்ன மகு தெரியும், தெரியாத ஒன்றும் கிடையாது, எல்லாமே தெரியும். ஆகவே தமிழ்நாடு முழுவதும் தொண்டர்கள் தினசரி வீட்டுக்கு வராங்க, பொதுநல சங்கங்கள் வராங்க, அரசியல் கட்சிகள் வராங்க, மிகப்பெரிய சமய குருமார்கள் மத குருமார்கள் வந்து நீங்கள் தான் தலைமை தாங்கன்னு சொல்லும்போது தொண்டர்களை வேண்டுகோள். இப்போ சற்று முன்னர் ஸ்ரீரங்கத்திலிருந்து அந்த கோயிலுடைய பிரசாதம் கொண்டு வந்து காட்சியை பார்த்துட்டு தான் இருக்கோம். சொல்லுங்கள். இப்படி தென் மாவட்டம் மட்டுமில்ல, சோழ மண்டலம் கூட எங்கே பார்த்தாலும் வந்து மக்கள் வந்து இன்னைக்கு சாமானிய மக்கள் சார், அவங்க வந்து சாரசாரியாக இருந்துட்டு அம்மா நீங்கள் தான் தலைமை தாங்க வேண்டும் என்ற நிலைப்பாடு பார்க்கின்ற போது தமிழகத்தில் ஒரு டிஸ்பிளேல என்ன தெரியுதுன்னா, அண்ணாவுக்கு பிறகு இந்த கட்சி எம்ஜிஆருக்கு பிறகு இந்த கட்சி ஜெயலலிதா அம்மாவுக்கு பிறகு இன்னைக்கு வி.கே. சசிகலா அம்மையார் இந்த அதிமுக கட்சியின் 4வது வாரிசாக 4th பில்லராக இன்னைக்கு நிற்கின்றார் என்பதை தமிழக மக்கள் உணர்ந்து கொண்டார்கள். ஆகவே தான் இன்னைக்கு தென் மாவட்டங்களை பார்த்தீங்கன்னா நீங்கள் தலைமை தாங்குங்க, உங்களுக்கு நாங்கள் ஓட்டு போடுவோம் என்ற நிலைப்பாடு உருவாக்க வேண்டுமால் அந்த அம்மையார் சும்மா இருந்தாங்க. இவங்க ஒருங்கிணைன்னு சொன்னாங்க, இவங்க கேட்கல. இதுக்கு மேலே நீங்கள் வீட்டில் இருக்கும்போது வேறு வழி இல்லைங்க. ஏன்னா அந்த கட்சியினுடைய தேய்முறையை நோக்கி சொல்லுகின்ற போது திமுக நீங்கள் வழிவிட்டு கொடுக்குறீங்க. திமுக நிலைமை சாதாரண இன்னைக்கு இந்த திமுக நிலைமை என்ன சார், அங்கங்கே இன்னைக்கு பிஜேபி அதிமுகவில் ஒதுங்கி இருக்கிற ஆட்கள் அவங்கள தட்டி தூக்கி வா உனக்கு பதவி தரேன், வா அதை கூட இது தரேன். காரணம் என்றால் திமுக இன்று முறை தமிழகத்தில் 60% மக்களுடைய எதிர்ப்பலையில் உள்ளது. ஆகவே நம்ம இனிமேல் வர முடியாது. ஆகவே நம்முடைய மகனுக்கு பட்டத்து இளவரசர் மகுடம் சூட்ட வேண்டும் என்ற ஒற்றை இலக்கோடு அவர்கள் இரவு பகலாக 20 மாவட்ட கலெக்டர்கள் 18 சீனியர் ஐஏஎஸ் அதிகாரிகளை வைத்துக்கொண்டு இரவு பகலாக வேலை செய்கின்றார்கள். காரணம் என்ன, அதில் இன்னொரு பிரச்சனைனா உள்ளாட்சி மன்றத்துடைய பிரதிநிதிகள் யாரும் மக்களை சந்திப்பதில்லை, சந்தித்தால் ஓட்டை கிடைக்காது என்று திமுக தலைமைக்கும் தெரியும். ஆகவே அரசு பதவியில் இருக்கிற உயர் அதிகாரிகளை வைத்து தேர்தல் பணி ஆட்டுகின்றார்கள். இதுவும் அதிமுக சேர்ந்த சில தலைவர்களுக்கு தெரியும். ஆனால் இந்த நிலைமை திமுகவுடைய மனநிலை என்னென்னா, இன்னைக்கு சித்திரம் பேசுடைய படத்தில் இந்த கானா உலகநாதன் ஒரு பாட்டு பாடுவார். அதில் என்னென்னா, வாழை மீனுக்கும் விலங்கு மீனுக்கும் கல்யாணம் சொல்லுவாங்க. அதில் என்ன சொல்லுவார், ஒரு வரி வரும் பாருங்க, மாப்பிள்ளை வாழை மீன் பழவேற்காடு தானுங்கோ, அந்த மணப்பொண்ணு விலங்கு மீன் மீஞ்சூறு தானுங்கோ, இந்த திருமணத்தை நடத்தி வைக்கும் இந்த திருக்குவால் என்னங்க அங்கேனா திருக்குவால் என்ற திரைச்சி மீன் சொல்லுவாங்க. ஆப்பம் போல இருக்கிற மீன், வால் பெருசாக இருக்கும், அந்த மீன் சொல்லுவாங்க. இந்த மணமக்களை வாழ்த்துகின்ற பெரிய மனுஷன் யாருங்கோ, தலைவர் திமிங்கலம் தான் தானுங்கன்னு அந்த பாட்டில் எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு பாடல், ஆனால் திமிங்கலம் என்பது எல்லாத்தையும் முழுகிட்டு போயிடும். அதே போல் தமிழகத்தினுடைய கஜானாவை சுரண்டி உலக வங்கிகளது கடனை வாங்கி மத்திய அரசு நிதிகளையும் கடனை வாங்கி ஒரு குடும்பம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது திமிங்கலம். இந்த திமிங்கலத்தில் நீங்கள் மீண்டும் அடமான வைத்தால் தமிழகம் என்னவாகும் என்பது மக்கள் இயங்குகின்றார்கள். அந்த இயக்கத்திற்கு, மக்களின் இயக்கத்திற்கும் தாக்கத்திற்கும் முட்டிப்புலை வைத்து மீண்டும் அதிமுக ஜெயலலிதா அம்மா கண்ட ஆட்சி மலர வேண்டும் என்ற ஒற்றை இலக்கம் நோக்கித்தான் தேகத்தெளிவு சின்னம்மா இன்று வரையும் பயணித்துக் கொண்டிருக்கின்றார். அவருடைய சுதந்திரத்துக்காக அல்ல, தமிழ்நாட்டு மக்களின் வாழ்வு மலர வேண்டும் ஒற்றை இலக்குக்காக தான் பயணிக்கின்றார். இப்போ இளந்தமிழ் சார், நான் ஒரு பத்திரிகைக்காரன். ஆனால் நான் உங்களை பார்க்கும்போது, சார் ஐயா நம்ம துரைக்கண்ணாவும் பார்க்கும்போது உங்கள் வேதனை எனக்கு ஏதோ ஒரு வழியில் உளவியலாக புரியுது. சில விஷயங்களை பேசலாம். ஆனால் உங்களுக்கு நான் கேட்பது என்ன தெரியுமா, ராமன் சார் பேசுகிறதுக்கும் நீங்களும் ஒரு அடிப்படைத்துவமான இந்த இயக்கத்துக்கு இவ்வளோ பெரிய சீரழிவும் இவ்வளோ பெரிய நிலைகுலிதலும் வந்திருக்கிறதடா. இது எல்லாருக்கும் வராது. உண்மையான அந்த அடிப்படையில் இருக்கிற அந்த கொள்கை பாசம் உள்ளவங்களுக்கு தான் வரும். புரியுதா உங்களுக்கு? இப்போ நான் ஒரு 8 வருஷமாக இதிலேயே பயணிக்க ஆரம்பிச்சிட்டேன். என்னை அறியாமல் எனக்கும் அந்த பாசம் உண்டு. இதை எப்படி உணர்றீங்க நீங்கள்? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த சவால் என்பது, அதாவது கனிந்த மரம்தான் கல்லடிப்படும். அப்போ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்பது தன்னுடைய இந்த 55 ஆண்டு கால வரலாற்றில் அதிக நாட்கள் 32 ஆண்டுகளுக்கு மேலே ஆட்சி செய்தது. தமிழ்நாட்டை ஆண்ட கட்சி. ஆமாம் சார்.
அப்போ மக்கள் எந்த அளவிற்கு அபிமானம் வைத்திருக்கிறார். அதை 2 முறை வந்து உங்களுக்கு ஹேட்ரிக் தொடர்ந்து அம்மா காலத்துலேயும் ஹேட்ரிக் அடிச்சிருக்கு, தலைவர் காலத்துலேயும் ஹேட்ரிக் அடிச்சிருக்கு. தலைவர் அவர் இருக்கிற காலத்துல இறக்க வரைக்கும் 3 முறை தொடர்ந்து ஜெயிக்கிறதுங்கிறது மிகப்பெரிய சாதனை. ஹேட்ரிக். அப்போது அந்த மாதிரியான ஒரு இயக்கத்தை அழித்தொழிக்க வேண்டும் என்று பல்வேறு சதிவலைகள் பின்னப்படுவது வந்து இயல்பு தான். அதை எதிர்கொள்வதற்கான அந்த ஆற்றலும் திராணியும் இருக்கக்கூடிய தலைமை இருந்துருந்துச்சுன்னா இந்த இயக்கம் வந்து அதை எதிர்கொண்டு இன்றைக்கி வந்து வெற்றி பெற்றிருக்கும், அதில் டவுட் இல்லை. ஆனால் ஒரு இடைக்கால ஏற்பாடாகத்தான் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை வந்து அம்மா முதலமைச்சராக ஆக்கிவிட்டு செல்ல வேண்டிய கட்டாயம். அந்த நேரத்தில் அவர் எப்படி நடந்து கொண்டார், அதில் மிக மோசமாக, அதாவது நீங்கள் அரசியலில் அவர்களுக்கான இடத்தை நீங்கள் வந்து ஒரு சவாலுக்கு உள்ளாக்குறீங்கன்னா கூட ஒரு அளவுக்கு அதை ஒரு வாதத்திற்காக ஏற்றுக்கொள்ளலான்னு வைங்க. அம்மா அவர்களுடைய கணவர் மதிப்பு மிகுந்த ஐயா எம்என் அவர்கள் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தப்போ அம்மா வந்து அவர்களை பார்ப்பதற்கு பரோலில் வந்தப்போ தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய அந்த தலைமை பொறுப்பில் இருந்த எடப்பாடி பழனிசாமி வைத்த கண்டிஷன் இருக்கு பாருங்கள். கர்நாடக அரசாங்கமே பிரமிச்சு போச்சு. என்ன உங்கள் கட்சி நீங்கள் உட்கார வச்சுட்டு வந்த முதலமைச்சர் இவ்வளவு கடுமையான நிபந்தனைகளை விதிக்கிறார் உங்களை வெயிலில் இதில் பரோலில் விடுறதுக்கு என்று. அதே மாதிரி ஐயா எம்என் அவர்கள் மறைந்த பிறகு அதற்கான அந்த பரோல்லையும் இதே சிக்கல் தான். அதே போல் அம்மா அவர்கள் திரும்பி வரும்போது இப்போ அந்த கலந்துரையாடல் நிர்வாகிகளோட தமிழ்நாடு முழுவதும் இருந்து அம்மாவை சந்திக்கக்கூடியவர்கள்ட்ட பேசும்போது இதை அம்மா குறிப்பிடுறாங்க. பரப்பு நகராவிலிருந்து மருத்துவமனைக்கு வந்து சிகிச்சை பெற்று உடல்நலம் தேறி அம்மா அவர்கள் வெளியே வரும்பொழுது ஒசூரில் தமிழ்நாடு எல்லை உள் நுழையும் போது அம்மா அவர்கள் தன்னுடைய காரில் கொடி போட்டு வந்தால் கைது செய்வதற்கு ராஜேஷ் தாஸை கொண்டாந்து கிருஷ்ணகிரியில் கேம்ப் போட்டு வச்சுருந்தாங்க பெரிய படையோட. எனக்கு இதெல்லாம் எப்படி கையாளணும், எப்படி எதிர்கொள்ளணும், இதை எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரிஞ்சுதான் நம்ம கட்சியை சார்ந்த ஒருத்தர் உறுப்பினராக பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒருத்தருடைய காரில் மாறி நான் வந்தேன். அந்த ஒரு 10 அடி தாண்டி வந்தால் என்னை வந்து அரெஸ்ட் பண்ணுற அளவுக்கு இருக்காங்க. இவ்வளவு மோசமான இவ்வளவு கேவலமான நினைப்பு ஒரு மனிதனுக்கு வரும் என்று சொன்னால் இப்போ இந்த நன்றி விசுவாசங்கிறதுக்கெல்லாம் என்ன பொருள் இருக்குது நாட்டில்? இல்லை, இது இங்கே சொல்கிறீங்களே, உலகத்தில் நம்ம 2 பேரும் நண்பராக பேசுவோம். என்ன பாருங்கள், திண்ணை மீட்டிங் விவாதம் மக்கள் கோடான லட்சம் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு சின்ன விஷயம் கொடுத்தாலும் சார் மறக்கவே மாட்டோம். மறக்க மாட்டோமா? இது எப்போ கிடைக்கிற சார், இது வந்து கற்பனை பண்ண முடியாது சார். முதலமைச்சராக அமர்வது என்பது சாதாரண விஷயம். வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருக்கும் முடியவே செய்யாது. எப்பேற்பட்ட தலைவர்கள் அமர்ந்திருந்த ஒரு இடம் அது. எவ்வளோ பெரிய அதில் வந்து தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அந்த பொறுப்பில் போய் உட்கார்றவங்க வந்து தகுடு தத்தங்கள் செய்து விளம்பரம் செய்து கொண்டு தங்களை முன்னிலைப்படுத்தி கொண்டு அதை உறுதிப்படுத்திக்கிறாங்கன்னா கூட ஒரு வாதத்துக்காக அதை ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் மிக மிக ஒரு மலிவான விஷயங்களை கையில் எடுத்து கைது செய்கின்ற அளவிற்கு துணிகிறதும், உடல்நிலை சரியில்லாத கணவரை பார்க்க வருகின்ற ஒரு எவ்வளோ பெரிய கொடுமையான விஷயம் பாருங்க. இறந்தவர் அவர் அந்த இறுதி மரியாதை அந்த சடங்குகளுக்காக வரக்கூடிய தலைவருக்கு வைக்கக்கூடிய நெருக்கடி இருக்கிற அந்த மனசாட்சி என்பது இந்த மனிதருக்கு இருக்காங்கிற கேள்வியை மக்கள் இன்றைக்கு தமிழ்நாடு பூரா கேட்கறதுனுடைய பிரதிபலிப்பு தான் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் மக்களை சந்திக்கிறேன்னு சொன்னால் இப்படி சாரியாக ஆயிரக்கணக்கான மக்கள் ஒவ்வொரு நாளும் வந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ இது ஒரு மிகப்பெரிய வேதனை. எப்படி ஒரு மிகப்பெரிய நான் சொன்ன மாதிரி கனிந்த மரம் கல்லடிப்படுவதைப் போல மிகுந்த வலிமையான ஒரு இயக்கம் இருக்கும் பொழுது அதற்கான எதிரிகள் இந்த மாதிரியான வினைகளை ஆற்றுவது இயல்பு தான். அது ஒரு பக்கம். ஆனால் அந்த தலைமை பொறுப்பை கைப்பற்றி கொண்டவர்களுடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்கிறது என்பதை மக்கள் உணர வேண்டும். மக்கள் திரும்பி ஒரு தடவை அவங்க நினைவூட்டி அதை வந்து அசை போடணுங்கிறதுக்காக இந்த விஷயத்தை சொல்கிறோம். இப்படிப்பட்ட சிக்கலுக்கு உள்ளாக நம்முடைய கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் இந்த 7-8 ஆண்டு காலம் 2021 அமைதியாக இருந்தார்கள் எதுவும் செய்யவில்லை என்று சொல்லுபவர்கள் மூடர்களான்னு கேட்குறேன் நான். தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய கள்ளச்சாராய சாவுகளாக இருந்தாலும் சரி, கரெக்ட். ஏன்னா கரூர் சம்பவம் உட்பட அண்மையில் மழை வெள்ளம் எந்த விஷயம், திருவண்ணாமலையில் அந்த இது மணல் சரிவில் ஏராளமானவர் இறந்து போன எந்த நிகழ்ச்சிக்கு அம்மா போய் நிற்கலை. டெல்டாவில் விவசாயிகள் எவ்வளோ பெரிய பாவப்பட்ட சம்பவம். அப்போது மழை வெள்ள பாதிப்பு, விவசாயிகளுடைய துன்பம், இப்படி எல்லா நிகழ்ச்சிகளையும் தன்னை அதை வந்து அவங்க வந்து தன்னுடைய அந்த ஆதரவை அந்த மக்களுக்காக கொடுத்துருக்கிறாங்க. பேசிக்கிட்டே இருக்கமே லைவ்ல. இயன்ற அளவு அம்மா வந்து
உதவியும் செய்திருக்கிறார் அந்த மக்களுக்கு ஒரு தனிநபராக இருந்து. ஒன்று. அதே போல் இந்த விளம்பர மாடல் திமுக அரசாங்கம் செய்யக்கூடிய பித்தலாட்டங்களை எல்லாம், மோசடிகளை எல்லாம், அயோக்கியத்தனங்களை எல்லாம் ட்விட்டர்லேயும் அல்லது பத்திரிகை அறிக்கை மூலமாகவும் அவங்க செய்தியாளர்களை சந்திக்கின்ற பொழுது பேட்டியிலும் சரி, நெற்றி பொட்டில் அடித்தார் போல் மிகுந்த புள்ளி விவரத்தோடு ஒரு அரசு ஆட்சித்துறையில் நல்ல அனுபவம் இருக்கக்கூடிய ஒரு ஐஏஎஸ் அதிகாரியை போல் அவங்க புள்ளி விவரங்களை சொல்லித்தான் சொல்கிறாங்க. இது மூடர்கள் மண்டையில் உரைக்கவில்லை என்று சொன்னால் அதுக்கு நாம் பொறுப்பான கிடையாது. இந்த நபர்கள் எதிர்பார்ப்பதை போல் இப்போ எடப்பாடி பழனிசாமி எதிரணியில் நிற்கிறார் என்று சொல்ல நேரடியாக அவரை வசைப்பாடி கீழ்த்தரமான வார்த்தைகளை பயன்படுத்தி லாவணி பாடி கொண்டு இருந்திருந்தால் இவர்களுக்கு மனம் அமைதியா இருக்குமா? அது ஒரு கண்ணியமிக்க தலைமைக்குரிய பொறுப்பல்லவே. அப்புறம் எப்படி ஒருங்கிணைப்பது? எப்படி இப்படிலாம் பேசலாமா? ஒருங்கிணைவு எப்படி நடக்கும்? இப்போ உங்களோட நான் சமாதானமா போக வேண்டும் என்று சொன்னால் உங்களை நாள்தோறும் கேவலமாக பேசிவிட்டு அரசியல் தளத்தில் பொதுவெளியில் வைக்க முடியாத அளவுக்கு மிக தரந்தாழ்ந்த வார்த்தைகளை பயன்படுத்தி உங்களை விமர்சனம் செய்துவிட்டு எப்படி எந்த முகத்தோடு நாம் ஒருங்கிணைவது? எந்த முகத்தோடு விழிப்பது? அவரை அப்படி ஒருங்கிணைந்தால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள், உங்களை நேசிக்கக்கூடிய மக்கள், அவதானிக்கக்கூடிய மக்கள் உங்களுடைய நம்பகத்தன்மையை நம்புவார்களா சந்தேகப்படுவார்களா என்பது பொதுமக்கள் நம்மள்கிட்ட வைக்கிற கேள்வி. இப்போ அம்மா அமைதியாக இருந்தார்கள் சொல்வது தவறு என்று சொல்லி இங்கே அம்மாவை பார்க்க வரக்கூடியவர்கள் அவங்க நம்மளுடைய கலந்துரையாடும் போது அவங்க சொல்கிறாங்க. ஏன்னா யாருமே குறை சொல்ல முடியாத. எங்கேயாவது சசிகலா அவர்கள் கடுமையான வார்த்தையை பயன்படுத்தினாங்க, மோசமான வார்த்தையை பயன்படுத்தினாங்க, கட்சிக்கு எதிராக நடந்தாங்க, ஒன்று கூட காட்ட முடியாது. அப்ப இது ஆளுமை மிக்க ஒரு தாயுள்ளம் கொண்ட ஒரு பெனவலண்ட் டிக்டேட்டர்ஷிப்னு சொல்லுவாங்க. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களை குறிப்பிடும் பொழுது அவர் ஒரு தனிப்படை கண்டு ஒரு இராணுவத்தின் மூலமாக விடுதலை பெற வேண்டும் என்று சொன்னாலும் அவருடைய அணுகுமுறையில ஒரு தாயுள்ளம் இருந்தது என்று சொல்லி நான் புத்தகங்களில் படித்திருக்கிறேன். அது ஒரு பெனவலண்ட் டிக்டேட்டர்ஷிப்னு சொல்லுவாங்க. தாயுள்ளம் கொண்ட சர்வ அதிகாரத்தையும் பயன்படுத்த ஒரு ஆற்றல் மிக்க தலைவர் தான் புரட்சி தாய் சின்னம்மா. கண்டிப்பா தேவையில்லை. அதனால யாரை எப்படி கையாள வேண்டும், எந்த நேரத்தில் என்ன பேச வேண்டும், என்ன வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி தயவு செய்து யாரும் அவருக்கு பாடம் எடுக்கக்கூடிய இடத்துல அவர் இல்லை. ஏன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மறைவிற்கு பின்னால் கழகம் 2 பட்டு பெரிய பெரிய ஜாம்பவான்கள் 10 ஆண்டு காலம் ஆட்சி பொறுப்பில் இருந்தவர்கள். அதற்கு முன்பாக புரட்சி தலைவர் சினிமா துறையில் கோல் வச்சு கொண்டிருந்த பொழுதும் அவருக்கு உறுதுணையாக இருந்த திரு ஆர். வீரப்பன் ஒரு பக்கம், அரசியலில் திராவிட இயக்க அரசியலில் அப்படியே பழம் தின்று கொட்டை போட்டு மிக ஆழமான வேறு ஒன்று இருந்த மரியாதைக்குரிய எஸ்டிஎஸ் அவர்கள். இவங்க 2 பேரும் இரு துருவமாக இருந்து இதே தெய்வம் புரட்சி தலைவர் அம்மா அவர்களுக்கு எதிரான அரசியலை செய்து கொண்டு புரட்சி தலைவர் அந்த இடத்துல இல்லை மறைந்து விட்டார் என்கிற போது எத்தகைய சவால்கள் வந்திருக்கும். அதெல்லாம் அம்மா அவர்கள் இந்த கலந்துரையாடல்ல எங்களோட அவங்க பகிர்ந்துக்கிறாங்க. இன்னொரு விஷயம் சொல்றேன், வானளாவிய அதிகாரம் இருப்பதாக PH பாண்டியன் அவரு கூட ஜூனியர் தான். அந்த காலத்துல அம்மா தலைவர் இருக்கிற காலத்துல, தலைவர் மறைந்த காலத்துல அம்மா அவர்களுக்கு புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த சவால்களை எப்படி அதை நாங்கள் கையாண்டோம். இல்ல இந்த கழகம் 2 பட்டு விட்டது, மரியாதைக்குரிய ஜானகி அம்மையார் அவருடைய ஆட்சி கலைக்கப்பட்டு தேர்தலை சந்திக்கும் பொழுது அவர்கள் தேர்தலை சந்தித்தால் மக்களிடத்தில் வரவேற்பு இருக்காது, இதே தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களை தான் மக்கள் எதிர்பார்க்கிறார்கள் என்பதை மிக தெளிவாக ஆலோசனை செய்து அம்மா அவர்களை சேவல் சின்னத்தில் நிற்கலாம் என்ற விஷயத்தை முடிவெடுப்பதற்கு பெருந்துணையாக இருந்தவர் இதே தெய்வம் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் என்று சொன்னால் அது அம்மா அவர்களை நினைவுட்டுறாங்க. அப்போ அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு நாங்கள் அம்மாவுக்கு அதை கன்வின்ஸ் பண்ணோம். அவங்க ரொம்ப தயங்கி நாங்கள் எப்படி கழகத்தை எதிர்த்து நிற்பது என்று நியாயமான கவலை. ஏன்னா இன்னைக்கு அந்த கவலை புரட்சி தாய் சின்னம்மா அவர்களுக்கு இதுகாரம் இருக்கு. அதுக்கான மாற்று மருந்து என்ன என்பதை புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் அறிவிக்க இருக்கிறார்கள். அது நல்ல செய்தி நமக்கு வரும் என்று நாம் காத்திருக்கலாம். ரொம்ப சிறப்பாக இப்போ நீங்கள் பேசுனது உணர்வுபூர்வமாகவும் கொஞ்சம் கூட மாசு மறுவு இல்லாமல் உண்மையின் வெளிப்பாடாக இருந்தாங்க. இதில் நீங்கள் சொன்னீங்க நம்மகிட்ட சொல்கிற செய்தி தான் இதெல்லாம். நம்ம ஊரில் சில பிரச்சனை நடக்கும்போது கேட்பாங்க, இவ்வளவு வார்த்தையை பயன்படுத்தி எந்த மூஞ்சை கொண்டு நாளைக்கு அவன் கண்ணில் முழிக்கிறதுன்னு கேட்பாங்க. எல்லோரும் அறிவுரை சொல்லலாம், பாசத்தோடு சொல்லலாம், நேசத்தோடு சொல்லலாம், அக்கறையோடு கரிசனையாக சொல்வது தவறில்லை. குறை சொல்லணும்னு சொல்லக்கூடாது. குறை சொல்ல வேண்டும் என்று வைக்க வேண்டிய தேவையில்லை. ஐயா துரைக்கண்ணா சொல்லுங்க. இப்போ நாங்கள் பேசிக்கிட்டே இருக்கோம். இல்லை, இப்போ இன்றைய காலகட்டத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த நெருக்கடியிலிருந்து இந்த கட்சியை மீட்டெடுத்து மீண்டும் அம்மாவின் ஆட்சியை கொண்டு வருவேன் என்று சூளுரைத்து திருமதி V.K. சசிகலா அவர்கள் களமாடுகிறார்கள்.
அதற்கு தம்பி இளந்தமிழ் சொன்ன மாதிரி பல்லாயிரக்கணக்கான, ஏன் இன்னும் சொல்லப்போனால் லட்சக்கணக்கான கழக தொண்டர்களுடைய ஆதரவுகள் இருக்கிறது. இந்த ஆதரவு அமைப்பு ரீதியாக ஒரு கட்டமைப்பாக உருவாகிற பொழுது நிச்சயமாக அவருடைய எண்ணம் நிறைவேறும் அப்படின்னு தான் பார்க்குறோம். அவருக்கு ஏற்பட்ட நெருக்கடிகள், சோதனைகள் மரியாதைக்குரிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் சரி, அதற்கு பிறகு அம்மா செல்வி ஜெயலலிதா காலத்திலும் சரி, ஏராளமான நெருக்கடிகளை அவர் எதிர்கொண்டிருக்கிறார் என்பது வரலாற்று பதிவு. அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. அமமுக என்கிற அரசியல் கட்சி தொடங்கியது மரியாதைக்குரிய திருமதி வி.கே. சசிகலா அவர்களுக்காகத்தான் அப்படின்னு தான் திரு டிடிவி தினகரன் தொடக்கத்திலிருந்தே சொல்லி வந்தார். கிட்டத்தட்ட ஒரு 9-10 ஆண்டுகளாக எனக்கு துரோகம் இழைத்த எடப்பாடி பழனிசாமியை வீழ்த்துவது தான் என்னுடைய ஒரே லட்சியம், ஒரே நோக்கம் என்று பேசி வந்தவர் இப்போது அங்கே போய் சரண்டர் ஆகிட்டார். அப்போ ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு சரிவை, பின்னடைவை சந்திக்க வேண்டிய சூழல் இந்த கழகத்திற்கு ஏற்பட்டிருக்கிறதுங்கிறது தான் யதார்த்தமான நிலை. இந்தியாவினுடைய ஒரு மிகப்பெரிய 3வது அரசியல் கட்சியாக செல்வி ஜெயலலிதா அவர்கள் இதை அமைச்சிட்டு போயிருந்தாங்க. 2014 நாடாளுமன்ற தேர்தலிலும் 2016 சட்டப்பேரவை தேர்தலிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தனித்து களமிறக்கி ஒரு மகத்தான வெற்றி. இந்திய தேர்தல் அரசியல் களத்தில் ஒரு மாநில கட்சி 37 இடங்களில் நாடாளுமன்றத்தில் வெற்றி பெற்றது என்பது ஒரு மிகப்பெரிய சாதனை. அதே போல் 2016ஆம் ஆண்டு 2011 நீட்சியாக தனித்து 234 தொகுதிகளிலும் இரட்டைலையை களமிறக்கி ஒரு மகத்தான வெற்றியை பெற்று இந்த கட்சியை தமிழகத்தின் ஆகப்பெரிய அரசியல் கட்சியாக கொண்டு போனார். இப்போ இந்த கட்சியை மீண்டும் ஆட்சி அதிகாரத்திற்கு கொண்டு வரக்கூடிய என்ன செயல்பாட்டில் இன்று திரு எடப்பாடி பழனிசாமி பிரதான எதிர்க்கட்சி என்கிறார். அரசூழியர்கள், ஆசிரியர்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள் ஏராளமானோர் இந்த அரசுக்கு எதிராக போராட்ட களத்துக்கு வந்துட்டாங்க. பொதுமக்களும் வந்து விட்டார்கள். அப்போ இதை வீழ்த்துவதற்கு, வெற்றி பெறுவதற்கு எடப்பாடி பழனிசாமி என்ன வியூகம் வகுத்திருக்கிறார் என்பதுதான் பொதுவெளி கேள்வியாகவே இருக்கிறது. இப்போது எதிர்க்கட்சிக்குரிய கடமையை அவர் சரிவர செய்யவில்லை என்கிற குற்றச்சாட்டு கடந்த 4.5 ஆண்டுகளாகவே இருக்கிறது. தமிழக சட்டப்பேரவையிலும் சரி, பொதுவெளிகளிலும் சரி, ஒரு தீவிரத்தன்மையோடு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், அம்மா செல்வி ஜெயலலிதா காலத்தில் இருந்த அந்த தீவிரத்தன்மையோடு இவர்கள் களமாடவில்லை அப்படிங்கிறது தான் இப்போ குற்றச்சாட்டாக இருக்கிறது. திரு ஓபிஎஸ் அவர்கள் வெளிப்படையாக திமுக தான் ஆட்சிக்கு வரோம் அப்படிங்கிறாரு. அவருடைய ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்க ஐயப்பன் எம்எல்ஏவுமே திமுக தான் ஆட்சிக்கு வரும்னு வெளிப்படையாக சொல்லிட்டாங்க. ஆனால் திரு எடப்பாடி பழனிசாமியினுடைய செயல்பாடுகள் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வருவதற்கு வழிகோலுமோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அண்மையில் மக்கள் திலகம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த அந்த இதயக்கனி விழாவில் பேசுகிற திரு எடப்பாடி பழனிசாமி திரு கருணாநிதி அவர்களை ஆட்சி அதிகாரத்தில் அமர்த்திய நம்முடைய பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு துரோகம் இழைத்து விட்டார் கருணாநிதி, ஏற்றிவிட்ட ஏணியை உதைத்து எட்டி தள்ளிவிட்டார் என்று பேசுகிறார். அவருடைய மனச்சாட்சியை, எடப்பாடி பழனிசாமியினுடைய மனச்சாட்சியை பேசவிட்டால் அது சொல்லும். அதாவது ஒரு மிகப்பெரிய பொறுப்பு, தமிழகத்தினுடைய ஆகப்பெரிய பொறுப்பு முதலமைச்சர் பொறுப்பு என்பது. நம்ம திருக்குறள் வள்ளுவ பெருந்தகை சொல்வார், ஒரு செயலை செய்து அதற்கு நன்றி விசுவாசம் பாராட்ட வேண்டும் என்பதுதான். அந்த நன்றி விசுவாசம் இல்லாத ஒரு நிலையில் திரு எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து போயிட்டுருக்கார். ஒரு பக்கம் இந்த கட்சியினுடைய முதன்மை பொறுப்பில் இருந்த ஓபிஎஸ் திமுக ஆதரவு நிலைப்பாடு, ஒரு முறை திரு எடப்பாடி பழனிசாமி பிரச்சார கூட்டத்தில் போகிற போது எங்களுக்கு வெற்றி முக்கியம் இல்லை, தன்மானம் தான் முக்கியம் அப்படின்னு பேசினார். அவருடைய தன்மானம் முக்கியம் இல்லை, இந்த இயக்கத்தினுடைய 2 கோடிக்கு மேற்பட்ட தொண்டர்கள் இருக்கிற இந்த இயக்கத்தினுடைய தன்மானம் முக்கியம். இது வெற்றி பாதையில் செல்ல வேண்டும் அப்படிங்கிற நிலைப்பாட்டை இவர் எடுக்கணும் அப்படிங்கிறது தான் பொதுவெளி கேள்வியாக, தகவல்களாக இருக்கிறது. அது சாத்தியமில்லை என்கிற நிலை வருகிற பொழுது தான் மரியாதைக்குரிய திருமதி வி.கே. சசிகலா அவர்கள் இந்த நிலைப்பாட்டை களம் காண்போம்,
கழகத்தின் ஆட்சியை, அம்மாவின் ஆட்சியை அமைப்போம் என்று களத்திற்கு வந்திருக்கிறார். நேரடியாக இந்த நிலைப்பாட்டை எடுத்திருக்கிற இந்த சூழல் என்பது சரியான சூழல் என்பதுதான். தொடக்கத்தில் நான் என்னுடைய கருத்தை பதிவு செய்த பொழுது மரியாதைக்குரிய சின்னம்மா திருமதி வி.கே. சசிகலா அவர்கள் அந்த 2021 2024 இந்த நிலைப்பாட்டை எடுத்திருந்தால் ஆதரவு பெருமளவில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் பயணிக்கிற பல லட்சக்கணக்கான நிர்வாகிகள், தொண்டர்களுடைய ஆதரவு வந்திருக்கும் என்பதுதான் என்னுடைய பார்வை. திரு ராமன் சார், நாம் இப்போ பேசும்போது யதார்த்தங்களை ஏன்னா மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஏதோ ஒரு சாத்திய அறையிலிருந்து பேசப்படவில்லை. இவ்வளவோ பெரிய விவகாரமும் இந்த செய்தி ஒன்று சொல்லுது. ஒரு ஆத்மா, ஒரு மனுஷி எவ்வளவு கண்ணியமாக வாழ வேண்டும், எவ்வளவு தனக்கு இடையூறு வந்தாலும் கூட பதட்டப்படக்கூடாது. ஒரு தலை சிறந்த இந்த அவர்களுடைய நடவடிக்கை ஒரு நிர்வாகத்திற்கு பாடமாகவும், ஒரு குடும்பத்திற்கு பாதுகாப்பாகவும், ஒரு அரசியல் கட்சி தலைவனுக்கு, இதைத்தான் சோகால்டு டைனமிக் லீடர்ஷிப்புங்கிறாங்க, பதட்டமடையாமல் நிலைகளை கையாளுவதில் கப்பல் தலைகீழ போகிறது, பதட்டமடையக்கூடாது. அதுதான் இது நம்முடைய இளந்தமிழ் சொன்னது, அதுதான் நம்முடைய துரைக்கண்ணா சொன்னது. அதாவது அண்ணன் துரைக்கண்ணா சொன்னார், எடப்பாடி அவர்கள் வெற்றி பெறுவதற்கு என்ன வியூகம் வைத்துள்ளார் என்று கூட தெரியல. எந்த வியூகம் இல்லை சார். கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா, மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா என்ற ஒரு நிலைப்பாடு தான் இதுக்குள்ள நம்ம சொல்ல முடியும். வேற எதுவுமே மனம் போன போக்குல மனிதன் போனா எவ்வளவு பெரிய வேற என்ன பண்ண இன்னைக்கு வந்துட்டுல வேற என்ன பண்ண ஒரு மனிதன் தான் மனம் போன போக்குல போனா. அதாவது திமுகவை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு தமிழ்நாடு முழுதும் கொலை, கொள்ளை, வழிப்பறி, கஞ்சா, கற்பழிப்பு இப்படிப்பட்ட சமூக விரோத உச்சக்கட்டமாக ஊழலுக்கான கட்டமைக்கப்பட்ட ஒரு மாநிலமாக இருக்கின்றது. இதை மக்களோ அல்லது நினைக்கக்கூடாது, ஊடகங்களை இதைப்படி எழுதிவிடக்கூடாது என்பதாக தான் அதிமுக இருக்கிற சில தலைவர்களே வாங்க என் கூட வாங்க ஃபோட்டோஸ் எடுத்துங்க, நீங்கள் ஏதாவது சொல்லிட்டு போங்க, வெளியே போய் என்ன பற்றி பெருமை சொல்லிட்டு போயிருங்கன்னு இதுதான் இப்போ நடக்குது. இப்போ தமிழ்நாட்டில் இப்போ தினசரி நடக்கக்கூடிய ஒரு கூத்துக்கள். இதுக்கு அவர் முதலமைச்சர் சொல்லுவார், நாளைய தமிழ்நாடு என் நெஞ்சில் தாங்கிக் கொள்ளும். யாரு முதலமைச்சர் சொல்றாரு, நாளைய தமிழ்நாடு நெஞ்சில் தாங்கிக் கொள்ளும் மாநிலமாக எனக்கு அமையும். மக்கள் பேராதரவால் எப்படி 2001 நீங்கள் ஓட்டு போட்டு ஆட்சியில் அமர வச்சிங்களோ, மீண்டும் நீங்கள் என்னை ஆட்சி அமைக்க வைக்க வேண்டும்னு இந்த சொல்லுறதுக்கு யாருங்க ஐயா? 2006 திமுக மைனாரிட்டி ஆட்சி. ஜெயலலிதாம்மா சொன்னாங்க, இந்த மைனாரிட்டி திமுக ஆட்சியை ஒழிக்க வேண்டும், தமிழ்நாட்டு மக்கள் வாழ முடியாத சூழ்நிலை, நிலக்கபலீகரம், நான் ஆட்சிக்கு வந்தால் லேண்ட் கிராப்பிங் டிபார்ட்மெண்ட் வைப்பேன்னு சொன்னாங்களே இல்லையா? ரவுடிகளை ஆந்திராவுக்கு ஓட வைப்பேன்னு சொன்னாங்களே இல்லையா? எந்த ரவுடி, மதுரையில் உள்ள ரவுடியை கூட இருக்கடம் தெரில, மதுரையில் இருக்கிற சில ரவுடிகளோட இருக்கடம் தெரில. ஆனால் தமிழகத்தில் 4 இடங்களில் மிகப்பெரிய எழுச்சி கூட்டத்தை போட்டு 2012 2021 வரைக்கும் 10 ஆண்டு காலம் திமுக என்ற எதிர்க்கட்சி கூட பஸ்ல இல்லாத நிலைமைக்கு ஆக்கியது பெருமை ஜெயலலிதாவுக்கு, அம்மாவுக்கு சேரும். அத்தகைய பெருமை சேர்வதற்கு 2011 எதிர்க்கட்சிகளை ஒருங்கிணைத்து அதிமுக கூட்டணி வைத்துக் கொள்ள பெருமையும் தியாகத்திலே சின்னம்மாவுக்கு சேரும். அதெல்லாம் சொல்கிறேன். அதிமுக இன்றைக்கு 4வது வைரஸ் யார் என்றால் இன்று சசிகலா அம்மையார் தான், வேற யாரும் இங்கே சொல்றதுக்கு. ஏன்னா ராயல்டி என்பது உண்மையான ரா மெட்டீரியல் அவங்க கையில் தான் இருக்குது, வேற யார்ட்டையும் கிடையாது. மீது எல்லாருமே கூட வந்து ஆமாஞ்சாமின்னு சொல்லி மந்திரி பதவிகளை சுகபோகங்களை அனுபவித்துக் கொண்டு இன்று நீ யாருன்னு கேட்கக்கூடிய அதுதான் சொல்லேன். சதக தலைவர் சின்னம்மா அவர்கள் மௌனியாக இருக்கணும்னு நினைக்காதீங்க. அவங்க வந்து சரி உங்கள் புத்தி இதுதான், நீங்கள் இப்படி தான் போவீங்க, சரி பாப்பு இன்னும் கொஞ்ச நாள் நூலை பட்டத்து நூலை விட்டு கொடுத்துட்டே இருப்போம். எவ்வளோ தூரம் எங்கே போயிருவீங்க நீங்கள்? ஸோ இதுதான் எவ்வளோ தூரம் ஓட வேணா தெரியாது. உங்களுடைய ஓட்டம், அதாவது பெத்த தாய்க்கு தான் பிள்ளைங்களுடைய அருமை தெரியும், மென்டாலிட்டி, அவங்க எவ்வளோ தூரம் போவாங்கன்னு தெரியும். இதெல்லாம் புரிஞ்சுக்கிடாமல் வாய் பிடித்ததா மாங்காய் பிடித்தான்னு என்னென்னமோ பேசக்கூடிய ஒரு நிலைப்பாடு இருக்கின்றது. ஆகவே திமுகவுடைய நரித்தந்திரத்தை தெரியாமல் எதிர்க்கட்சிகள் ஏதோ சொல்லுகின்றது. இன்றைக்குள்ள சூழ்நிலை என்னவென்றால், மீண்டும் திமுக ஆட்சி அமைக்க நாங்கள் பார்த்தீங்களா, அதிமுக அமைச்சர் கூட என்ன சந்திக்கிறாங்க பாருங்க, முதலமைச்சர் முன்னாள் அமைச்சர் சந்திக்கிறாங்க, அப்படியே போய் நான் ஜெயிப்பேன்னு சொல்லிட்டு போயிருங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ சோசியல் மீடியாவும் பிரிண்ட் மீடியாவும் எக்ஸ்போஸ் பண்ணிக்கின்ற போது அப்போ மக்கள் நினைக்கிறாங்க, ஏன்னா இவ்வளோ எதிர்ப்பில் வந்து இவங்க எப்படி ஆட்சிக்கு வர நினைக்கிறாங்க. அப்போ எவ்வளோ ஒரு பித்தலாட்டம், எவ்வளோ ஒரு பொய். இன்னைக்கு கடந்த 6 மாதத்துல இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த 23ஆம் தேதிக்குள்ள அரசு நிகழ்ச்சிகளை முடித்துக் கொள்ள வேண்டும். புது இனாக்ரேஷன்லாம்
இதுக்கு இடையில என்ன பண்ணுறாங்க தெரியுமா சார்? அரசாங்கத்தில் 1.5 ஆண்டுகளுக்கு பிறகு 1.5 வருஷத்துலேருந்து 3 வருஷம் வரை யார் யார் ஒர்க் பண்ணாங்களோ அரசு துறை அதிகாரிகளை 3 வருஷம் 2 வருஷம் 2.5 வருஷம் 1.5 வருஷம் கணக்கெடுத்து ஒவ்வொரு டிரான்ஸ்ஃபருக்கும் லட்சத்திலிருந்து கோடிகள் வரைக்கும் இப்போ புரண்டு கொண்டிருக்கின்றார்கள். பாதி டிரான்ஸ்ஃபர் போட்டாச்சு, பதவி உயர்வு இன்லீகலாக போடுறாங்க. 1 வருஷம் அடுத்த வருஷம் 2027 பதவி உயர்வு உள்ளவங்களுக்கு இப்படியே போடுறாங்க. ஏன்னா பணத்தை வாங்கி அடுத்த திரும்ப வரமாட்டோன்னு அவங்களுக்கே தெரியும். ஆகவே அரசு ஊழியர்களும் பொதுமக்களும் என்ன நினைக்கிறார்கள்? இனி திமுக வராது. லோனை வாங்கி 13-14 லட்சம் கோடி கடனை வாங்கியாச்சு. இது என்ன எங்கே போய் முடியுதுன்னு யாருக்குமே தெரியாது. இதையெல்லாம் புரிந்து அறிந்து தெரிந்துதான் தியாகத்தில் சின்னம்மா அவர்கள் சொல்லுவார், நான் எம்ஜிஆர் ஆட்சி அமைப்பேன், நான் ஜெயலலிதாவுடைய ஆட்சி அமைப்பேன், என் பின்னால் எல்லோரும் பாருங்கள், தமிழ்நாட்டு மக்களுக்கு அறைகூல் விடுத்துள்ளார். ஆகவே தான் இதை ஆளுங்கட்சி புரிந்து கொண்டு ஆஹா இது இந்த மாதிரியான நம்ம எப்படி பண்ணிக்கொண்டு அதிமுகவில் பிளவுகளை ஏற்படுத்தி நீங்கள் வாங்க என்ன சந்திங்க உட்காருங்க சாலையை போடுங்க ஏதாவது ஒன்று பேசி வெளியில் போய் 7:30 கிளப்பிட்டு போயிருங்க உள்ள பிம்பத்தை திமுக கட்டமைத்து கொண்டு வருகின்றது. இதை நம் மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரே ஒரு திருக்குறள் எடப்பாடிக்கு சப்மிட் பண்ணிடுறேன். எண்ணன்றி குன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. இதை எடப்பாடி உணர்ந்து செயல்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய இறுதி கருத்து. நேர்களே, ரொம்ப முக்கியமாக பேசியிருக்கிறோம். இந்த பேச்சில் ஒரு பெரும் மாபெரும் இயக்கத்தினுடைய சரிவு எப்படி இருக்குது, அந்த பொறுப்பாளனாக ஒப்படைக்கப்பட்ட சாவியை ஒரு பொறுப்பில்லாத ஒரு தலைவனால் இயக்கப்படுகிற ஒரு இயக்கமாக மாறிப்போயிருக்கிறதா? அதாவது கண்கற்ற பின்னே சூரிய நமஸ்காரம் எங்கே போனால் என்று கேட்கிற நிலை அல்ல. உலக வரலாற்றில் இதைவிட அடியாளத்திற்கு நடந்திருக்கிற எதிரிகளினுடைய சதிகள், இதற்கு மேலான காட்டி கொடுக்கக்கூடிய நடவடிக்கைகளும் துரோகத்தையும் ஏராளமான புத்தகத்தில் நாம் படித்திருக்கிறோம். கொஞ்ச நெஞ்சமல்ல தோழர்களே, கொஞ்ச நெஞ்சமல்ல. இவர்கள் இந்த செயல் இவர்கள் கண்ணுக்கு வியப்பாக இருக்கும். இது எப்படி நடந்தது? நடந்து தீரும். அதற்கான காலம் வந்து கொண்டே இருக்கிறது. இன்னும் பொறுத்திருப்போம். 24 மணி நேரம் 48 மணி நேரத்தில் தமிழகம் எதிர்பார்க்காத சுப செய்திகள் அதிமுகவினருக்கு உண்டு. ரொம்ப மனமிட்டு பேசின அன்பு சகோதரர் இளந்தமிழ் ஆர்வலன் அவர்களுக்கும் திரு ராமன் அவர்களுக்கும் திராவிட காய்வாளர் கண்ணியத்துக்குரிய துரைக்கண்ணா உங்கள் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் மற்றொரு களத்தில் நான் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்கள் அனைவர்களிடமிருந்தும் நான் உங்கள் சுஃபியான். ஜெயா ப்ளஸ் தொலைக்காட்சிக்காக மீண்டும் சந்திப்போம். நன்றி.